சிந்தனை சிற்பிகளாக விளங்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தூது செல்லுதல், கம்யூனிகேஷன் இதிலெல்லாம் மிகச்சிறப்பாக இருப்பாங்க. அவங்க காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இயல்பாகவே தொண்டை பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வளமாகவே இருக்கும். இயல்புலே நேச்சர் இருக்கும். இவங்களுடைய பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க டீச்சர்ஸு அது மாதிரியாக தான் இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது என்ன பண்ணணும்? முதல்ல ஸ்மார்ட் ஒர்க் சொன்னல, இப்போது ஹார்ட் ஒர்க் தான் இவங்களை காப்பாற்றும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறத ஒரு போர்டு மாட்டி வச்சுக்கணும் அவங்களுடைய தொழில் ஸ்தானத்தில். அடுத்து இன்னொன்று என்ன? தொழிலில் தர்மம் இருக்கலாம், தர்மமே தொழிலாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி 10க்கு போகிறார். அதனால் ஒர்க்கு பண்ணலாம், ஆனால் அதில் தர்மம் இருக்க வேண்டியதா, தர்மம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனால் அது தொழிலுக்கு சரியில்லை. அதாவது அது புண்ணிய பலன் வேணால் கூட்டி தரலாம், ஆனால் தொழிலுக்கு உகந்ததாது அப்படின்னா அது கிடையாது.